என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. வணங்குகிறோம் ஏசப்பா, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துவோமா. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே.
தேசத்தின் மீது ஆண்டவரே, எங்களின் மீது, இந்த உலகம் முழுவதும் எழுந்தருளும் என் ஆண்டவரே. எதிரி கை ஓங்க விடாதேயோ. அப்பா நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒரு நாளும் நீ கைவிடுவதே இல்லை. எங்களுக்கு உறைவிடமா, அடைக்கலமா? ஓ நன்றி ஜீசஸ். ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு அடைக்கலமாய் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தப்படுகிறவரை தூக்கி விடுகிறவராய். அல்லேலூயா. நெருக்கடி வேளையிலே உதவுகிறவராய் அப்பா உமக்கு. காயப்பட்டவர்களை கட்டுகிறவராய், வியாதிப்பட்டவர்களை குணமாக்குகிறவராய், நன்மைகளின் நாயகராய் நடுவிலே நீர் இருப்பதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஓ ஜீசஸ். தேசத்தின் மீது ஆண்டவரே, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னவர், ஒருவரும் கெட்டு போவதற்கு சித்தமில்லாமல் இருக்கிறவர், ஆசீர்வதிப்பதற்கு பிரியம் கொண்டிருக்கிறவர். ஓ தேசத்தின் மீது எழுந்து அருளும் என் ஆண்டவரே. எதிரி கை ஓங்க விடாதே. அல்லேலூயா. எழுந்தருளும் என் ஆண்டவரே. எதிரி கை ஓங்க விடாதே. ஒரு நாளும் கை ஓங்க விடாதே. ஒரு நாளும் கை ஓங்க விடாதே. அல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. ஆவியானவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 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 ஓகே, துதிகன மகிமை யாவையும் செலுத்தும். ஓ நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா துதிக்கிற. கொரோனாவை காட்டிலும் பேரழிவு, அதிலிருந்து எங்களை மீட்க போவதற்காக ஸ்தோத்திரம். வேதத்திலே தாவீது சொல்லுகிறார், ஆத்துமாவை பாதாளத்திலே விடீர். ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி நீ செய்ய போவதற்காக நன்றி. ஸ்தோத்திரம். தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன். தீமையாக இருந்தாலும் இதை எங்களுக்கு எங்களுடைய நன்மைக்காக செய்தீங்கப்பா. ஸ்தோத்திரம். கணத்துல முற்றிலுமாய் தாழ்த்தி இந்த தேசம் அனைத்தை ஒப்பு கொடுக்கும். தேசங்களின் மீது உம்முடைய கிருபை சூழ்ந்திருக்கட்டும். இரக்கம், உம்முடைய தயவு சூழ்ந்திருக்கட்டும். கர்த்தாவே, நீர் மன்னிப்பதில் தயவு பெருத்தவர் என்று வேதத்திலே பார்க்கிறோம். உலகத்தை மன்னித்து ஆண்டவரே உம்முடைய செட்டைகளின் மரபிலே பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் பாதுகாப்பு கட்டளையிடுவதற்காக உமக்கு நன்றி. ஸ்தோத்திரப்பா. இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்துல கலி கூறுவதற்காக உமக்கு நன்றி அப்பா. கோடி ஸ்தோத்திரம். ஒரு பெரிய சமாதானத்தை இந்த உலகத்திற்கு நீர் கட்டளையிட போறதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாடுகளும் கிட்டத்தட்ட எத்தனையோ வருடங்கள் பின்னோக்கி போய்விட்டது இந்த சூழ்நிலையினால். அப்படிப்பட்ட கர்த்தாவே, பொருளாதாரங்கள் எல்லாம் நீர் திருப்பி இழந்ததை திரும்ப பெற்றுக் கொள்வாய் என்று வசனம் சொல்லுகிறது. அதுபோல இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி தந்து மறுபடியும் அந்த ஸ்தானத்திற்கு நீ கொண்டு வருவதற்காக உனக்கு நன்றி அப்பா.
கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஓ நன்றி நன்றி நன்றி. கருத்துல முற்றிலுமாய் தாழ்த்துகிறேன் கர்த்தாவே. இந்த நாளிலே அப்போஸ்தலர் அற்புத ஊழியங்களுடைய விசுவாசிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் மீது உம்முடைய மகா பெரிய ஆண்டவரே தயை இருக்கிறபடினாலும் உமக்கு, கிருபை சூழ்ந்திருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். அவளை பாதுகாப்பு சூழ்ந்திருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தாரை ஆசீர்வதி, ஒவ்வொரு பெரியோர் சிறியவரை ஆசீர்வதி. ஸ்தோத்திரப்பா. கர்த்தாவே உம்மை நம்பிக்கொண்டிருக்கிறார், உம்மையே நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாள் அவர்களை திக்கத்தவர்களாய் விடாதபடிக்கு தேவன் ஒவ்வொரு குடும்பத்தார் இறங்கி உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் எங்களால் இயன்றவன் ஆண்டவரே இன்னும் ஒவ்வொரு குடும்பத்தையும் தாங்க உதவி செய்யுங்கப்பா. அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் விசாரிக்க உதவி செய்யும். முற்றிலுமாக தாழ்த்துகிறேன். ஸ்தோத்திரம். ஒருவருக்கும் இதுவரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாதபடி தேவன் வேலியடைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை வேலியடைத்திருக்கிறீர், ஊழியத்தினுடைய ஆடுகளை வேலியடைத்திருக்கிறீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரம். நன்றி. ஆடுகள் சிதறடிக்கப்படாதபடி தேவன் வேலியடைக்கும்படியாச்சு ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்புக்கொள்கிறேன். தொடர்ந்து ஆசீர்வதியும் கலந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். Praise the name of Jesus. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Praise God. Hallelujah. Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவின் நாமத்தினாலே யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். அவருடைய பிரதான கிருபை உங்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக பக்கபலமாக உங்களுக்கு உதவிகளை செய்கிறதாக, உங்களை பலப்படுத்துகிறதாக இருப்பதற்காக அவருக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவர் நம்மோடு கூட பேசும்படியாய் நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Praise in the name of Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Jesus. Praise God. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல ஒரு வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 31 அதிகாரம் 5வது வசனத்தை எனக்கு கோடிட்டு காட்டினார். அந்த வசனத்தினுடைய அடிப்படையில் உங்களோடு கூட பேசும்படி ஆவியானவர் உணர்த்தினதுனால நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 31 அதிகாரம் 5வது வசனம், பருந்து காக்கிற பட்சிகை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இந்த நாளிலும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்த உலகமானது சிக்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு அசாதாரண சூழல் காணப்படுகிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமம் சொல்லுகிறது, பருந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமிலே ஆதரவாய் இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எருசலேம் என்பது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசம், கர்த்தருடைய தேசம். வேதத்தில் அநேக தேசங்கள் உண்டு. ஆனாலும் இந்த எருசலேம் தேசத்தை மாத்திரம் ஆண்டவர் பிரத்யேகமாக ஒரு ஸ்பெஷலாக சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், அது கர்த்தருடைய தேசம். அல்லேலூயா.
அப்போ கர்த்தருடைய தேசத்தை ஒரு நாளும் அவர் வெட்கப்படுத்தும்படி விடமாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் எப்படி அந்த தேசத்தை பாதுகாக்கிறார் என்றால், பறந்து காக்கும் பட்சிகளை போல. அதாவது ஒரு கழுகு எத்தனை அடி உயரத்திலே பறந்தாலும் தன் குஞ்சுகளை அது பார்த்து கொண்டே இருக்கும். அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு பார்வை கொண்டதுதான் கழுகு. இந்த இடத்துல கழுகை மாத்திரம் ஆண்டவர் குறிப்பிடல, பறந்து காக்கிற பட்சிகள் என்றால் பறவைகள். அந்த பறவைகள் உயரத்திலே பறந்தாலும், இறை தேடி எங்கே சென்றாலும், அது தன் குஞ்சுகளை அவ்வளவு பத்திரமாக பாதுகாக்கக்கூடியதாய் இருக்கிறது. அதே போலத்தான் தேவன் எருசலேம் என்று சொல்லப்படுவது எருசலேமின் குடிகளை குறிக்கிறது. அல்லேலூயா. எருசலேம்னாக்கா ஏதோ ஒரு நிலத்தையோ ஒரு பில்டிங்கையோ இல்லை, அப்படி அல்ல. எருசலேம் என்று சொல்லப்படுவது எருசலேமின் குடிகளை, அவருடைய சொந்த ஜனத்தை குறிக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஒருவேளை நாம் கலங்கிக் கொண்டிருக்கலாம், தவித்துக் கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, பருந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் உன் மீது ஆதரவாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் இந்நாள் வரைக்கும் நீ பாதுகாக்கப்பட்டவனாய் இருக்கிறார், பாதுகாக்கப்பட்டவளாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அல்லேலூயா. அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அல்லேலூயா. இஸ்ரவேலே, என் ஜனமே, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலே என் ஜனமே அப்படின்னு சொல்லும் போது எருசலேமை குறிக்கிறது, எருசலேம் குடிகளை குறிக்கிறது, அவருடைய சொந்த ஜனமாகிய நம்மை குறிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எப்படி பாதுகாப்பாரா? கர்த்தர் என்னுடனே சொன்ன 4வது வசனத்துல எசேயாவுக்கு தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் உரைத்திருக்கிற காரியம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. எப்படி தப்புவிப்பார் என்றால், நம்முடைய ஒரு விசுவாசத்தை பெருக்கும்படியாக, நம்மளை பலப்படுத்தும்படியாக, நம்மளை உற்சாகப்படுத்தும்படியாக, இந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலே உன்னை தைரியப்படுத்தும்படியாக கர்த்தரோடு கூட பேசுகிற ஒரு காரியம். 4வது வசனத்திலே கர்த்தர் ஒரு சிங்கத்தை போல இறங்கி வந்து உனக்காக அவர் யுத்தம் பண்ண அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படித்தான் அவர் யுத்தம் பண்ணி இதுவரைக்கும் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எப்படி ஒரு சிங்கமானது தன் இரையை பிடித்து கர்ஜித்து நிற்கிற பொழுது, சிங்கமும் பால சிங்கமும் தன் இரையை பிடித்துக் கொண்டு கர்ஜித்து, அநேகர் வந்து இரைச்சல் எடுக்கிறார்கள், அதை துரத்துகிறார்கள், அதை பயமுறுத்த பார்க்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அது பயப்படாமலும் கலங்காமலும், அல்லேலூயா, ஆமா, கர்த்தருடைய பணியாமலும் இருக்கிறது போல ஒரு பெரிய கர்ஜிக்கிற சிங்கம், பால சிங்கம் எதற்கும் பயப்படாது. இரையை பிடித்துக் கொண்டு தன் அந்த இரையை பாதுகாப்பதற்கு, அல்லேலூயா, அது பயந்து ஒழியவில்லை, இதோ தப்பித்து ஓடவில்லை, அது கர்ஜித்து நிற்கிறது. உன்னையும் என்னையும் ஆண்டவர் பாதுகாத்து அப்படித்தான் கர்ஜித்து நிற்கிறவராய், ஒரு சிங்கத்தை போல அவர் உனக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவராய் இறங்குகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. இன்றைக்கும் அநேகருடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்றால், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று உணராமல் இன்றைக்கும் அநேக ஜனங்கள் விசுவாசத்தை விட்டு வழுவி தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். தன்னை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற தேவன் மேல் உள்ள நம்பிக்கையை அவர்கள் விட்டு இன்றைக்கு மற்றவர்களை, அதாவது அரசாங்கத்தை, இல்ல ஹாஸ்பிட்டல்களை, மருத்துவர்களை நம்பக்கூடாது என்று சொல்லவில்லை. தேவனை காட்டிலும் நீ எதன் மேல் அதிக நம்பிக்கை வைத்தாலும் அது உனக்கு தீங்காக முடியும் என்பதை நீ மறந்து போகாதே. அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சூழ்நிலையிலே உன்னுடைய ஒரே நம்பிக்கை இயேசு மாத்திரமே. இந்த சூழ்நிலையிலே உன் ஒரே நம்பிக்கை உன்னை தப்பிவிக்கிற ஆண்டவர் மாத்திரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1வது வசனத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது 31ஆம் அதிகாரம் ஏசாயா 1ஆம் வசனம், சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமல். இந்த காலகட்டத்தில் அநேகருக்கு தேவை சகாயம், உதவி. நோயிலிருந்து தப்பித்துக் கொள்ள, இந்த பெரிய அசாதாரண சூழ்நிலையிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள தேவனிடத்திலிருந்து சகாயம் தேவைப்படுகிறது. அதற்காக இன்றைக்கு கர்த்தரை நோக்காதபடிக்கு, நீங்கள் சகாயம் அடையும்படி இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்காதபடிக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதால், எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வேதத்தில் உள்ளதெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, அவைகள் ஒன்றும் பொய்யுரையாது. இன்றைக்கும் என் அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உன் நம்பிக்கை எங்கே? யாரை நம்பிக்கொண்டிருக்கிறாய்? உன் விசுவாசம் எங்கே? எதன் மீது உன்னுடைய நாட்டம் அதிகமாக இருக்கிறது? ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. கர்த்தரை நம்பாமல், கர்த்தரை விசுவாசிக்காமல், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காமல் நீ மற்றவர்களை, ஐஸ்வர்யவான்களை, பெரிய அதிகாரத்தில் உள்ளவர்களை நம்பிக்கொண்டிருப்பாயானால் வேதம் சொல்லுகிறது போல உனக்கு ஐயோ. பார்த்தாக்கா பயங்கரமா இருக்கும். குதிரை வீரர்கள், பெரிய பெரிய ராணுவம் இருக்கிறது. அங்க பார்த்தாக்கா அங்க நிறைய கொடுக்கறாங்க, அவங்க அப்படியெல்லாம் கொடுக்கறாங்க. ஐயோ, இந்த சூழ்நிலையில அவங்க தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க தான் வந்து எனக்கு உதவி செய்தாங்க. இவங்க கொடுத்தது கொஞ்சம், அவங்க கொடுத்தது நிறைய. இப்படி உன் கண், உன் மனம், உன் சிந்தனை பொருட்களின் மீதோ பலசாலிகள் மீதோ போகுமானா வேதம் சொல்லுகிறது உனக்கு ஐயோ. அல்லேலூயா. வேதம், நீ எப்படி ஞானமா உன்னுடைய ஞானத்துல நீ பெருசா பார்த்துட்டு உன் நம்பிக்கை மாறுகிறதோ, உன் விசுவாசம் வழுவுகிறதோ, வேதம் சொல்லுகிற 2வது வசனத்துல அவரும் ஞானம் உள்ளவர். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவர். அவரும் ஞானம் உள்ளவர். அவர் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்கு வர பண்ணி தீமை செய்கிறவர்களின் வீட்டுக்கு அக்கிரமக்காரருக்கு சகாயம் செய்கிறவர்களுக்கு விரோதமாக எழும்புவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், அப்படித்தான் இந்த தீங்கும் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறது என்று சொல்லி, தீமை செய்கிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள், அக்கிரமம் செய்வதற்கு சகாயம் செய்கிறவர்கள் இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் அநேகமாய் பெருகிவிட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தீமை செய்கிறவர்கள், தீமை நிமித்தம் இந்த உலகத்துக்கு பேர் ஆபத்து. கர்த்தருடைய நாமம், நோவாவின் காலத்திலே உலகத்திலே பாவம் பெருகினதினாலே உலகத்தை தேவன் அழித்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தீமைகள் இன்றைக்கு ஏகோபோகமாக பெருகிக் கொண்டிருக்கிறது. மக்கள் மத்தியிலே தீமை, பாவம் அது ஒரு சாதாரணமான காரியமாக மாறிவிட்டது. சமீபத்தில் ஓரின சேர்க்கைக்கு ஒரு நாடு முன்வந்து அதை ஏற்றுக்கொள்கிறது. ஆம், இந்த ஓரின சேர்க்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. தீமை பெருகிக் கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட தீமையான காரியங்களுக்கு, அதற்கு தீமை செய்கிறவர்களுக்கு அக்கிரமக்காரர் பெருகிவிட்டார். தீமை செய்வதற்கென்று சகாயம். இன்றைக்கு நீ பெருசா போயிட்டு நீங்க பாவம் செய்வதற்கு அலைய வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிட்டு, ஒரு பாவம் செய்வதற்கு நீங்கள் எழுந்து வெளியே போயிட்டு தேடி ஓடி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு உன் பக்கத்திலே படுத்திருக்கிறது பாவம்.
அப்படி உனக்கு சகாயம் பண்ணும்படி சகாயங்கள் பெருகிருச்சு. பாவம் செய்வதற்கு, அக்கிரமம் செய்வதற்கு சகாயம் பெருகிவிட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாரா? ஜீசஸ், ஹல்லேலூயா. சகாயம், அக்கிரமம் செய்வதற்கு சகாயம் பெருகிடுச்சு. வேதம் சொல்லுகிறது, அவர்களையும் கர்த்தர் அழிப்பார். ஹல்லேலூயா. உனக்கு நீ தீமை செய்யும்படிக்கு உனக்கு சகாயம் பண்ணுகிறார்களே, அவர்களுக்கும் ஐயோ, அவர்கள் நிமித்தம் தான் ஆபத்து. வேதம் சொல்லுகிறது, அவைகள் நிமித்தம் ஆபத்து வருகிறது, அவைகள் நிமித்தம் தீமை, பெரிய காரியங்கள், பெரிய பேர் ஆபத்துகள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அதன் மத்தியில ஆண்டவர் சொல்றாரு, பருந்து காக்கிற பட்சியை போல, பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். அவர் அதை காத்து அதை தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அல்லேலூயா. உனக்காக மனதுருகிற கர்த்தர், உன்னை காக்கும்படிக்கு உனக்கு ஆதரவாய் இருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. எப்பொழுதும் ஒரு நாளும் உன்னை கைவிடாத கர்த்தர் உனக்கு ஆதரவாய் இருப்பார். எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். எருசலேமின் என்பது அவருடைய சொந்த தேசம். அப்போ நாமும் அவருக்கு சொந்தமானவர்களாய் இருக்கிற பொழுது, அவருடைய பிள்ளையாய் இருக்கிற பொழுது, கர்த்தர் உனக்கு ஆதரவாய் இருந்து உன்னை விடுவிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கும் எனக்கு ஒரு விசுவாசம், எனக்கு ஒரு நம்பிக்கை, எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. நான் என் நேசருடையவள். அல்லேலூயா. நான் என் நேசருடையவள் என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கை வைத்து, அல்லேலூயா. யோபு சொன்னார் பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இந்த சூழ்நிலையில நீங்கள் எதை இழந்திருக்கிறீர்களோ என்று சொன்னாரு, முந்தினதை நினைக்காது, பூர்வமானது சிந்திக்காத. அல்லேலூயா. ஆமா, நமக்கு தேவை முடிவுதான். முடிவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிச்சயமாகவே உனக்கு ஒரு நல்ல முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. அவர் கடந்து வந்து விடுவிப்பார். இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்மை காத்து நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு, முழு நிச்சயத்தோடு, விசுவாசத்தோடு, அல்லேலூயா, யார் எதை கொடுத்தாலும் இதை கர்த்தர் தான் எனக்கு கொடுக்கிறார் என்ற ஒரு 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 ஆவிக்குரிய சிந்தனையோடு, முணுமுணுக்காமல், மற்றவர்களை குற்றப்படுத்தாமல், மற்றவர்களை இழிவாக பேசாமல், அல்லேலூயா, தேவனுக்கு பிரியமாய் வாழும். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரா? ஒரு நாளும் அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. ஒரு நாளும் அவர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலாகிய உன்னை அவர் காத்து கொண்டிருக்கிறார், உறங்காமலும் தூங்காமல். அதனால் ஒரு நாளும் நீ பயப்படாதே, திகையாதே, கலங்காதே. நான் உன் தேவன். அல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரையே தன் தெய்வமாய் நம்பிக்கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாக்கியவானாக, பாக்கியவதியாக, பாதுகாக்கப்பட்டவனாக, பாதுகாக்கப்பட்டவளாக அவருடைய கரத்துல, அவருடைய வலது பாரிசத்துல நீ அமர்ந்திருக்கிறபடினால் நீ அசைக்கப்படுவதே இல்லை. அல்லேலூயா. தொடர்ந்து அவருடைய விசுவாசத்துக்குள்ள நாம் பிரவேசிப்போம், அவருடைய பிள்ளையாய் இருப்போம். அல்லேலூயா. நல்ல வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். நல்ல ஒரு விசுவாசி என்றால் பயப்படவே கூடாது, பதறவே கூடாது. அல்லேலூயா. அதுதான் உங்களை என்ன பண்ணும்? பாதுகாக்கும். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு ஒரு விசுவாசம், எனக்கு கொரோனா வந்து போயிடுச்சு, அவ்வளவு வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. அவர் என்னை சுகப்படுத்தினார், அவர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார் என்ற விசுவாசம் அசைக்க முடியாது இருக்கிறபடினால் எதுவும் என்னை அணுகாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நீ தப்புவிக்கப்படுவார்.
ஒன்றும் அணுகாது. அல்லேலூயா. தேவன் பேர் விசுவாசமாயிருப்போம், அவரையே பற்றி கொண்டிருப்போம், அவரே நம்முடைய நம்பிக்கையாய் கொண்டிருப்போம். அவரே நமக்கு ஆதரவாயிருந்து நம்மளை காத்து தப்புவித்து அவர் விடுவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். ஜீசு பயப்படாதே, பயப்படாதே. அல்லேலூயா. பயப்படாதே, உனக்கு துணையாயிருப்பேன். கலங்கிடாதே, கரத்தால் மூடுவே. பயப்படாதே, உனக்கு துணையாயிருப்பேன். கலங்கிடாதே, கரத்தால் மூடுவே. இன்பட்டுமான் காத்தவரே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே. உன்னை காக்கும்படி உன்னோடு காக்கும்படி உன்னோடு இருக்கிறேன். மகனே, மகளே, கலங்காதே, காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கிறேன். நன்றி அப்பா. ஸ்தோத்திரப்பா. எங்களை காக்கும்படி, எங்களை தப்புவிக்கும்படி, எங்களை விடுவிக்கும்படி எங்களோடு கூட இருக்கிறபடி நான் உனக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். கருந்து காக்கிற பட்சியை போல இயேசுவே நீர் எங்கள் மீது ஆதரவாய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி. கர்த்தாவே, சிங்கத்தை போலவும் பால சிங்கத்தை போலவும் எங்களை பிடித்துக் கொண்டு நீர் கர்ஜித்து நிற்கிறபடினால் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். ஒரு சிங்கத்தை போல எங்களுக்காய் நீர் வந்து யுத்தம் பண்ணுகிறதுனால உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். வார்த்தையின்படியே எங்களை பாதுகாத்து நடத்துங்க. சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, யாராக இருந்தால் ஆண்டவரே உம்முடைய மீது உள்ள விசுவாசங்கள் பெருகட்டும். உம்முடைய பிள்ளையாய் இருக்கும்போது அதற்கு நீர் ஆதரவாய் இருக்கிறீங்க. உம்முடைய பிள்ளையாய் இருக்கும்போது அதற்கு நீர் துணையாய் இருக்கிறீர். அதற்கு நீர் கேடகமாய் இருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் அப்படியே காத்துக் கொள்ளுங்க. இது சோதனை காலமாய் இருக்கிறது. அநேகர் விசுவாசத்தை விட்டு வழுவக்கூடிய காலமாய் இருக்கிறது. அநேகர் தங்களுடைய நம்பிக்கை இழந்து போகக்கூடிய காலமாய் இருக்கிறாங்க. இவளுக்கெல்லாம் உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுங்க. பெரிய வல்லமை ஒவ்வொருவர் மீதும், பாதுகாக்கிற வல்லமை ஒவ்வொருவர் மீதும் இருப்பதா இதாவை முற்றிலும் ஆசீர்வதித்து பலப்படுத்த தொடர்ந்து ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினாலே கர்த்தரை துதிப்போம். நம்மோடு கூட இருக்கிறபடினால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவர் அவருடைய மகா பெரிய ஆதரவு நமக்கு இருக்கிறபடினால் தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து தொடர்ந்து நடத்துவார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியம் இங்க இருக்கிற யாவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட
இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களோடும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all.